அண்ணாமலை தனது பதவியை ராஜினாமா பண்ணிட்டதாகவும் அவருக்கு ஆளுநர் பதவியை கொடுக்க போறதாகவும் அடுத்து உங்களுக்கு தமிழக தலைவர் பதவி வரப்போறதாகவும் சமூக வலைதளங்கள் ஒன்று பரவிட்டு வருகிறார். எப்படி 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும். இதான பதில்? சரியான பதில் தானே இது? அதே போல ஆம்ஸ்டர் ரவுடிகளை பற்றி சொன்னீங்க. இன்னைக்கு பல ரவுடிகள் வந்து பாஜக நோக்கி தான் தஞ்சம் அடைந்திருக்கிறதா பரவலாக ஒரு குற்றச்சாட்டு. இங்க பாருங்களேன், முதல்ல அண்ணாமலை அவர்களை சமூக வலைதளம் இப்படி சொல்றாங்க அப்படின்னீங்க, அடுத்தது ஒரு குற்றச்சாட்டு இப்படி இருக்குதுன்றீங்க. எல்லாமே திரு அண்ணாமலை அவர்களை சுற்றியும் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சின்னா பாஜகவை சுற்றியும் வருது, பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான பொருள். என்னை பொறுத்தவரையில் ஒரு விஷயங்க, இந்த ரவுடி எலிமெண்ட்ஸ் சமூக விரோதிகள் உறுதியாக அரசியல்வாதிகளுடைய பின்னணியில தான் செயல்படுறாங்கன்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, சமூக விரோதிகளை ஆதரிக்க கூடாது, சமூக விரோதிகளை கட்சிகளை பொறுப்பளிக்க கூடாது, அவர்களை ஊக்குவிக்க கூடாது என்பதில் பாஜக உறுதியாக இருக்கு. அது எந்த கட்சியா இருந்தாலும் தவறு தான். சேர்ந்திருக்கலாம். நான் வந்து அப்படிலாம் இல்லை, 100% ரவுடிகளே இல்லைன்னா நான் சொல்ல வந்திருக்கலாம். ஏன்னா பல பேர் திருந்தி கூட வாழலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் அது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் எந்த கட்சியும் அரசாங்க மாநில அரசுக்கு எதிராகவோ அல்லது காவல்துறைக்கோ நாங்க யாரும் தடை சொல்லலையே, தாராளமா கைது பண்ணுங்கன்னு தானே சொல்றோம். இப்ப இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்க ஆம்ஸ்டாங் கொலையில. அப்ப வந்து காங்கிரஸே வந்து மோசம் சொல்லிட முடியுமா? நம்ம அப்படி இல்லை. திமுகவை சேர்ந்த ஜாபர் சாதிக்கு பார்த்தோம், போதை என்ன நடந்துச்சு. இன்னைக்கு வேலூர்ல எந்த ஊர் அது, இங்க போதை பொருள் சலோன்பேட்டையா, சலோன்பேட்டை நீங்க பார்த்துருப்பீங்க. 2 நாள் முன்னால போதை மருந்தை இது பண்ணிக்கிட்டு ஒரு இளைஞர் செத்து போயிருக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாடு போதை மருந்தினுடைய ஒரு மையமாகி இருக்கு. அந்த போதையை குஜராத்ல இருந்து தான் வரது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்படுத்த இல்லைங்க. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, 3 மிக முக்கிய மாநிலங்கள் கடல் சார்ந்த மாநிலங்கள். ஒன்று தமிழ்நாடு, மற்றொன்று குஜராத், இன்னொன்று மகாராஷ்டிரா. இதுதான் உற்பத்தி மாநிலங்களா ஆகுது. தமிழ்நாடும் அதான். அப்போ குஜராத் வந்து பல நாடுகளிலிருந்து வரக்கூடிய ஒரு மையமா இருக்குது. அதிகமா எங்க பிடிக்கிறாங்கன்னா குஜராத்ல தான் பிடிக்கிறாங்க. ஏன்னா அதுதான் வழி. அங்க பிடிக்கலன்னா தான் நீங்க கேட்கணும். இங்க ரொம்ப வித்தியாசமா அங்க பிடிக்கிறத பார்த்து இங்க பிடிக்கிறது நல்லது தானுங்க. ஆக்சுவலா அது வரவேற்க வேண்டுமே தவிர குஜராத்ல தான் வருதுன்னா அதுக்கு என்ன செய்ய முடியும்? கடல் அங்கதான் இருக்குது, அதான் என்ட்ரி கேட்டு அங்க பிடிக்கிறாங்க. அந்த அளவிற்கு குஜராத் போலீஸ் வந்து திறம்பட செயல்படுதுன்னு அர்த்தம். ஆனா இங்க ராமேஸ்வரத்துல பிடிச்சாலும் விட்டுறீங்களே அது. அப்ப இங்க இருக்கக்கூடிய காவல்துறை எவ்வளவு மோசமா இருக்குது அப்படிங்கிறத நாம வந்து புரிந்து கொள்ள. இதுக்கு அரசியல் பின்னணி தான் காரணம். 4 நாளைக்கு முன்னால கூட ராமநாதபுரத்தை சேர்ந்த ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒருத்தரை திமுக விட்டு நீக்கிறாங்க. அப்ப திமுகவே போதை மருந்து கட்சின்னு சொல்லிட முடியுமா? முடியாது. அதனால ரவுடிகள் சமூக விரோதிகள் எங்க இருந்தாலும் நாம வந்து உறுதியாக இங்க திமுகவினருக்கு அவர்களுடைய ஆட்சி தோல்வி இருக்கிறதுன்னு பயத்துல தேவையில்லாம பிஜேபி பத்தியும் திரு அண்ணாமலை அவர்கள் பத்தியும் அவங்களுக்கு தூங்குறதே இல்லைன்னு நினைக்கிறேன். திரு அண்ணாமலை அவர்களை பற்றி எதையாவது சொல்லி கொண்டிருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவங்க போயிருக்கிறாங்க. அவ்வளவு பயம் அண்ணாமலை அவர்களை கண்டால் ஒரு பயம். நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் பண்ண அதுக்கு எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு முஸ்லீம்களை மட்டுமே குறி வச்சு இந்த பிஜேபி வந்து சார் வேலூர் மாவட்டத்துல கூட ராணிப்பேட்டை மாவட்டத்துல கூட அந்த பிரச்சனையை பார்த்தோம். வக்ஃப் போர்டு வந்து இது எங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சா ஒண்ணுமே செய்ய முடியல. அந்த அளவுக்கு அதிகாரம் ஆணையத்திற்கு இருக்கிறது. அதனால பல முறைகேடுகள் நடந்திருக்கிறது. வக்ஃப் வாரியத்துல முறைகேடு நடக்குது. பெண்களுக்கு அங்க முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற குரல் அந்த சமூகத்திலிருந்து வருது. பல இஸ்லாமிய அமைப்புகள்
இந்த சட்ட திருத்தத்தை வரவேற்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் எதை எடுத்தாலும் எதிர்க்க வேண்டும்னா நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ கடந்த ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா, ஐயோ வங்காளதேசம் நம்மளோட முன்னேறிட்டு இருக்குதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அங்க இருக்கிற அந்த அந்த ஆட்சிய இன்னைக்கு ஏதோ புரட்சி நடந்து விட்டதுன்னு பேசுறாங்க. உண்மையே சொல்லணும்னா ஒரு 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 கட்சி, காங்கிரஸ் போன்ற ஒரு கட்சி, திமுகவெல்லாம் இந்த தேர்தலில் யார் ஜெயிச்சாங்க? பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி ஜெயிக்குது, தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்குது, ஆட்சி அமைக்கிறோம், பிரதமர் ஆயிட்டாரு. ஆனா ஒரு பெரிய வினோதம் பாருங்க, நாங்க தான் ஜெயிச்சோம் அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க? அரசியலும் புரியவில்லை. பட்ஜெட்டு தமிழ்நாடு பேரே இல்லைன்றாங்க. எத்தனை முறை வேலூர் பேரு தமிழ்நாடு பட்ஜெட்ல வந்துச்சு, எத்தனை முறை ராணிப்பேட்டை பேரு தமிழ்நாடு பட்ஜெட்ல வந்துச்சு. அதாவது கொஞ்சம் கூட என்ன பேசுவதுன்னே தெரியாது பேசுறாங்க. ராகுல் காந்தி பட்ஜெட் பத்தி பேசுங்கன்னா, பட்ஜெட்டுக்கு முன்னால கிண்டின அல்வாவுக்கு பின்னால அங்க யாரு எந்த ஜாதின்னு கேட்கிறாரு. ஓபிசி எஸ்சி இல்லையா, ஓபிசி இல்லையான்னு கேட்கிறாரு. அவரை பார்த்து நீங்க என்ன ஜாதின்னு கேட்டா, ஐயோ ஜாதியை பத்தி கேட்கறாங்களேன்றாரு. யாரு? ராகுல் காந்தி. என்னை பார்த்து என்ன ஜாதின்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 140 கோடி இந்தியர்களை ஒவ்வொருவரையும் பார்த்து நீ எந்த ஜாதின்னு சொல்லு அப்படிங்கிற அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு கேட்கிறாரு. ஏன் இவரை மட்டும் யாரு நீங்க எந்த ஜாதின்னு கேட்க கூடாது, ஆனா மத்த எல்லாரும் கேட்கலாம்னா என்ன அர்த்தம்? இந்த முரண்பாடு தான் நான் சொல்றேன்.